இன்று திரிப்ரயார் ஏகாதசி. விருச்சிக மாதத்தின் வெள்ளை பகுதியின் ஏகாதசி குருவாயூர் ஏகாதசி என்றும், கருப்பு பகுதியின் ஏகாதசி திரிப்ரயார ஏகாதசி என்றும் அழைக்கப்படுகின்றது. திரிப்ரயார் ஏகாதசி என்பது திருச்சூர் மாவட்டத்தின் நாட்டிகா கிராம பஞ்சாயத்தில் உள்ள தேவர் நதிக்கரையில் அமைந்துள்ள ஒரு பிரபலமான ஆலயம். இந்த ஆலயத்தின் முக்கிய தெய்வம் 4 திருக்கரங்கள் கொண்ட பகவான் ஸ்ரீ ராமபிரான். சாதாரண விஷ்ணு ஆலயங்களில் ஏகாதசியின் வெள்ளை பகுதி மிக முக்கியமானது. இருப்பினும் திரிப்ரயாரப்பனின் சைவ ஆவி காரணமாக ஏகாதசியின் கருப்பு பகுதி இங்கு முக்கியமானது. திரிப்ரயாரப்பன் திரிமூர்த்தி ஆவியால் நிரப்பப்பட்ட கடவுள். லக்ஷ்மி தேவி மற்றும் பூமி தேவியுடன் கூடிய திரிப்ரயாரப்பனை வேண்டிக் கொண்டால் அனைத்து துக்கங்களும் வறுமையும் நீங்கும் என்று நம்பப்படுகிறது. திரிப்ரயார் ஏகாதசி நாளில் சிவபெருமானின் நிர்மால்ய தரிசனம் சிறப்பானது மற்றும் பக்தி மிக்கது. குருவாயூரில் ஏகாதசி சடங்குகள் திரிப்ரயாரில் உள்ளதைப் போலவே உள்ளன. ஏகாதசி இரவில் சிவபெருமானுக்கு துவாதசி பிரசாதம் வழங்கப்படுகிறது. அந்த நாளில் சிவபெருமானுக்கு பிரார்த்தனை செய்து காணிக்கை செலுத்துவது ஒரு முக்கியமான விழா. ஏகாதசிக்கு முந்தைய நாளில் தசமி விளக்கு முக்கிய விழாவாகும். அந்த நாளில் முக்கிய தெய்வமான பகவான் ஸ்ரீ ராமபிரானிற்கு பதிலாக முதல் தெய்வம் திரிப்ரயார தேவருக்கு சமர்ப்பிக்கப்படுகிறது. சிவபெருமானுக்கு காணிக்கை செலுத்தப்பட்டாலும் தீபம் திரிப்ரயார தேவருக்கு சமர்ப்பிக்கப்படுகிறது. முக்கிய பிரசாதங்கள் கதினவேதி பிரசாதம் மற்றும் மீனூத் ஆகும். பக்தர்கள் அளிக்கும் உணவை ஏற்றுக்கொள்ள சிவபெருமான் மீன் வடிவில் வருகிறார் என்ற நம்பிக்கையில் மீனூத் செய்யப்படுகிறது. மீன் பிரசாதம் சுவாச கோளாறுகளை குணப்படுத்த சிறந்த வழி என்று கூறப்படுகிறது. வாத மற்றும் பித்த நோய்களுக்கு இறைவனால் ஊற்றப்படும் எண்ணெய் சிறந்த மருந்து என்று நம்பப்படுகிறது. பகவான் ஸ்ரீ ராமபிரானின் நாமம் எங்கு உச்சரிக்கப்படுகின்றதோ அங்கெல்லாம் ஹனுமான் சுவாமி அருகில் இருப்பார் என்று நம்பப்படுகிறது. ஆலயத்தில் ஹனுமான் சுவாமிக்கு சிறப்பு தெய்வம் இல்லை என்றாலும் அனுமனின் அன்பிற்காகவும் சர்வ வல்லமை உள்ள சித்திக்காகவும் சுந்தரகாண்டம் ஓதப்படுகிறது மற்றும் அவல் நிவேத்தியம் தினமும் வழங்கப்படுகிறது. பகவான் ஸ்ரீ ராமசுவாமி தனது மனதில் உள்ள அனைவரையும் காத்தருள்கிறார், காண்கிறார், அவர் ஆசீர்வதிக்கிறார். திரிப்ரயார் ஏகாதசி வரலாறு இனிதே நிறைவடைந்தது.